வாங்க வாங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடி வேக்ஸ் பவுடர். பாடி வேக்ஸ் பவுடர்னால் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க ஹேரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பவுடர் தான் பாடி வேக்ஸ் பவுடர். உங்களுக்கு தேவையான அளவு பாடி வேக்ஸ் பவுடரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் பாடி ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சமாக சின்ன இடத்துல போட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஆலோவேரா அலர்ஜி இருக்கும், ஒரு சிலருக்கு டர்மரிக் அலர்ஜி இருக்கும், ஏன் நட்ஸ் உடம்புக்கு நல்லது தானே, அது கூட ஒரு சிலருக்கு அலர்ஜியாக இருக்கும். அதனால தான் எல்லா பொருளையும் பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த அளவுக்கு திக் பேஸ்ட் ஆனோன்னே நான் இதை வந்துட்டு காலில் அப்ளை பண்ணுறேன். நம்ம எப்போவுமே அப்ளை பண்ணும்போது டவுன்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் தான் அப்ளை பண்ணணும். அண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்துட்டு யார் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இவ்வளோ தூரம் நல்லா திக் மாஸ்க் மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து ப்ராப்பராக ரிமூவ் ஆகும். உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்டு கையில் காலில் சின்ன கீறல் காயம் அந்த மாதிரி ஏதாவது ஆறாமல் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் வந்துட்டு இதை அந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சும் நம்ம கிட்டிலேயே வந்துடும். ஸ்பாஞ்சு, ப்ரஷ்ஷு எல்லாமே நம்ம கிட்டில் வந்துடும். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணணுன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டாக. இப்போது நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ரிமூவ் பண்ணால் தான் ஹேர் வந்துட்டு நல்லா ரிமூவ் ஆகிட்டு வரும். ஹேர் வந்து இப்போ ஈஸியாக ப்ராப்பராக ரிமூவ் ஆயிடுச்சு. இது பெயின் ஃப்ரீ ப்ராசஸ், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஜுவல்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்காரு, அந்த காயம் அந்த மாதிரி இருந்தால் அது மேலே யூஸ் பண்ணாதீங்க. இது எஃப்டிஏவால் அப்ரூவ் பண்ண ஸ்கின் சேஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுவும் லிமிட்டட் குவான்டிட்டி வச்சு ப்ராப்பராக பண்ணுறோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து என்னோடய வேக்ஸ் பவுடர் மட்டும்தான் இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் ஒரு வேளை அதை தண்ணியாக அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ரொம்ப அது காஞ்சி போகிற அளவுக்கு விட்டுருக்கலாம், அதனால் அது மேபி ஏதாவது ரிமூவ் ஆகாமல் இருக்கலாம். அந்த பவுடரில் கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஹேர் ரிமூவ் ஆகும். எதுக்கு இந்த ஜுவல் மேலெலாம் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து தலைக்கு குளிக்கும்போது வெந்நீரில் குளித்தா ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான். இந்த வேக்ஸ் பவுடர் வந்து ஒரு மைல்டான ஹீட்டை ஜெனரேட் பண்ணும். அந்த ஹீட்டு தான் ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உடம்புலேருந்து ரிமூவ் ஆக்கிவிடும். அந்த ஹீட் வந்து டேரெக்டாக ஜுவல் மேலே படும்போது அந்த ஜுவல் வந்து கருத்து போகும். அந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் ஜுவல் மேலே பட வேணாங்கிறது. நம்ம கீரல் மேலேயும் அதே தான். இவ்வளோ சொல்லிட்டேன்ல. ஆஸ் அ செல்லராக நான் இந்த ப்ராடக்ட்டை யாருக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, கிட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ப்ரெக்னன்சி உமன் அவங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.